நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். தேர்தலுக்கு வழிவிட்டு சபா சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. பள்ளிகள் தொற்றிலிருந்து விடுபட்டு பாதுகாப்பான பகுதிகளாகவே இருக்கின்றன. சுகாதார அமைச்சு உத்தரவாதம். சபா முதலமைச்சர் டத்துஸ்ரீ பங்லிமா முகமது ஷாஃபி அப்டால் மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இன்னும் 60 நாட்களில் மாநிலத்தில் தேர்தல் நடத்தப்படுவதற்கு ஏதுவாக சபா சட்டமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. கொத்தா கினாபாலுவில் உள்ள மாநில அரண்மனையில் காலையில் சபா மாநில யங் டிபர்த்துவ துன் ஹாஜி ஜுஹார் டாத்தோ ஹாஜி மஹிருடினை சந்தித்ததாக டத்துஸ்ரீ பங்லிமா முகமது ஷாஃபி தெரிவித்தார். மாநில சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கு துன் ஹாஜி ஜுஹார் டாத்தோ ஹாஜி மஹிருடின் ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். சபா அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை மாநில மக்களிடமே விட்டுவிடுவதாக அவர் மேலும் கூறினார். பள்ளிகள் கோவிட்-19 வைரஸ் தொற்று அல்லாத பாதுகாப்பான இடம் என சுகாதார அமைச்சு அறிவித்தது. பள்ளி தவணை மீண்டும் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை எவ்வித வைரஸ் தொற்று சம்பவமும் பள்ளி வளாகத்தை உட்படுத்தி பதிவாகவில்லை என்பதை சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். Dan sekarang ni sekolah tu ialah satu risiko juga, tapi kita boleh uruskan risiko tersebut. Dan kalau ada kes yang dikesan di sekolah, saya kita akan tutupkan sekolah tersebut. Tapi kalau kita tak benarkan sekolah untuk berfungsi sampai bila, itu yang isu tu. Tapi kalau kita lihat daripada 10 Jun sampai hari ini, tak ada kes yang dikesan di sekolah. Jadi masih sekolah ialah kawasan yang selamat. Jadi kita pastikan kita jaga SOP, kita jaga cara kita berinteraksi dalam sekolah dan menggunakan peraturan yang sedia ada. தற்சமயம் பள்ளி வளாகத்திற்கு வெளியே, குறிப்பாக பள்ளி நேரம் முடிந்த பின் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை வழிகாட்டியை வெளியிட கல்வி அமைச்சுடன் இணைந்து தமது அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக டாக்டர் நூர் ஹிஷாம் சொன்னார். அத்துடன் பள்ளி பாடத்திட்டத்தில் பொது சுகாதாரம் குறித்த அம்சத்தையும் இணைப்பது தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதனிடையே கோவிட்-19 வைரசுக்கான தடுப்பூசி ஆராய்ச்சி தொடர்ந்து 3ஆம் கட்டத்தில் இருப்பதாகவும் அவ்வாராய்ச்சியை மேற்கொள்ள மலேசியா தேர்வு செய்யப்படவில்லை என்பதையும் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார். கெடா குபாங் பாசு மாவட்டத்தில் உள்ள கம்மாஸ் சமூக மேம்பாட்டுத் துறையின் பாலர் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் யாரும் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்பதை கெடா மாநில சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியது. எனினும் அந்த பாலர் பள்ளியின் பணியாளர் ஒருவரின் கணவரும் சகோதரியும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 14 நாட்களுக்கு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கிடாவில் உணவகம் ஒன்றை உட்படுத்தி பரவும் சிவகங்கா தொற்று சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடன் அவ்விருவரும் நெருங்கிய தொடர்பில் இருந்ததால் அவர்கள் தனிமைப்படுத்தும் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் 1605 சிறுவர்களை உட்படுத்தும் சிறார் பராமரிப்பு மையங்கள், 62 மாணவர்களை உட்படுத்தும் கம்மாஸ் பாலர் பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்படுவதாக அம்மாநில கம்மாஸ் சமூக மேம்பாட்டுத்துறையின் இயக்குனர் நூர் அஸ்மான் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். நாத்தோய், பெம்பான், தெபிங்கா கிராமங்களிலும் ஜித்ரா நகரின் கம்மாஸ் சிறார் பராமரிப்பு மையங்களும் இதில் அடங்கும். சிவகங்கா தொற்று சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பள்ளி தரப்பினருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக ஐயுறப்படுவதால் அவை தற்காலிகமாக மூடப்பட்டன. இதனிடையே சிவகங்கா தொற்று சம்பவத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவரின் பிள்ளை அப்பள்ளிகளில் ஒன்றில் பயில்வதால் அம்மாணவர் மீதும் சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது.
இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காக இதுவரை 238 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக அரசாங்கத்தின் உத்தரவை அலட்சியப்படுத்தியவர்களின் எண்ணிக்கை 2100க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. அவ்வெண்ணிக்கையில் 40 விழுக்காட்டினர் அரசாங்கம் தடை விதித்திருந்தும் பிடிவாதமாக இரவு கேளிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கடந்த மே 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 28ஆம் தேதி வரை ஓப் பென்டெங் சோதனை நடவடிக்கையின் மூலம் 2491 கள்ளக்குடியேறிகள், 596 இடைத்தரகர்கள், சட்டவிரோத கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட 144 பேர் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அந்த சிறப்பு சோதனை நடவடிக்கையில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 96 படகுகளும் 257 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் நாட்டின் எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 257 கள்ளக்குடியேறிகள், 9 இடைத்தரகர்களின் முயற்சியை அமலாக்க தரப்பினர் முறியடித்தனர். வாகன ஓட்டிகள் குறுக்கு பாதையை பயன்படுத்துவதை தடுக்க ஓப் பென்டெங் சோதனை நடவடிக்கையின் வாயிலாக 28,589 வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. இவ்வேளையில் அரசாங்கம் வரையறுத்துள்ள SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை 24 கட்டுமான தளங்கள் முறையாக பின்பற்றி வரும் நிலையில் 4 கட்டுமான தளங்கள் அவற்றை பின்பற்றாததையும் மலேசிய கட்டுமான துறை மேம்பாட்டு வாரியம் கண்டறிந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து இதுவரை SOP நடைமுறைகளை பின்பற்ற தவறிய 572 கட்டுமான தளங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட வேளை 19 கட்டுமான தளங்களை உடனடியாக மூட அவ்வாரியம் உத்தரவிட்டது. பெருநாள் விடுமுறையை முன்னிட்டு பலர் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் நிலையில் தேசிய போதைப்பொருள் துடைத்தொழிப்பு நிறுவனம் பேருந்து ஓட்டுநர்களை உட்படுத்தி ஓப்ஸ் டெர்மினல் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பேருந்து பயணத்தை தொடங்குவதற்கு முன் அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என தேசிய போதைப்பொருள் துடைத்தொழிப்பு நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அப்துல்லா தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 25 பேருந்து முனையங்களில் 50 பேருந்து நடத்துனர்களை உட்படுத்தி ஒரே சமயத்தில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. போதைப் பொருளை தவறான முறையில் பயன்படுத்துவதால் ஏற்படும் சாலை விபத்தை குறைப்பதற்காக அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அப்துல்லா கூறினார். Kita lebih kepada deterren, pencegahan dan kesedaran. Supaya mereka tahu dan kita juga nakkan pengusaha-pengusaha bas tu tahulah tanggungjawab mereka sebagai majikan kena prihatin terhadap aspek ini dan bukan sahaja untuk mengawal keuntungan lah. Jadi kita tak naklah dia nak kejar trip kan. Selalunya berlaku dalam lori, pemandu-pemandu lori kadang-kadang dia nak kejar trip. Dia lagi banyak trip dia buat, lagi banyaklah dia dapat. Jadi dia merasakan apabila dia kejar trip ni dia nakkan ketahanan. Jadi itulah kadang-kadang salah nasihat lah. Orang kata kalau nak tahan makanlah pil kuda ke, makanlah pil itu dan sebagainya kan. Jadi yang itu yang menyebabkan mereka ni terjebak lah. Kita nak elakkan yang itulah. இந்த ஆப்ஸ் டெர்மினல் சோதனை நடவடிக்கை வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையில் மேற்கொள்ளப்படும். சீன பெருநாள் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் தஹுன் பாரு சீன சோதனையில் 14 பேர் போதைப்பொருள் உட்கொண்டு பேருந்தை செலுத்தியது கண்டறியப்பட்ட நிலையில் கடந்த நோன்பு பெருநாள் காலத்தில் அவ்வெண்ணிக்கை 8ஆக குறைந்தது கடந்த ஆண்டின் புள்ளி விபர அறிக்கையில் தெரிய வந்தது. தலைநகர் TBS பேருந்து முனையத்தில் ஆப்ஸ் டெர்மினல் சோதனை நடவடிக்கையை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அப்துல்லா செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வாண்டு ஹஜ் பெருநாளை முன்னிட்டு TBS பண்டா தசிக் ஸ்லாத்தான் பேருந்து முனையத்தில் பொது போக்குவரத்துக்கான பயண டிக்கெட்டுகள் இதுவரை 50 60 விழுக்காடு வரை மட்டுமே விற்கப்பட்டுள்ளன. COVID-19 பெருந்தொற்றின் காரணமாக இதற்கு முன் அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் போது அதன் விகிதம் 5 விழுக்காடாக மட்டுமே பதிவாகியது. நாட்டின் இதர பகுதிகளை காட்டிலும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பயண டிக்கெட்டுக்கான விற்பனையே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக TBS பேருந்து முனையத்தின் மஜு டெர்மினல் நிர்வாக சேவை பிரிவுக்கான நிர்வாக இயக்குனர் ரோஸ்லான் ஷரீஃப் தெரிவித்தார். தொற்று காலத்துக்கு முன் நாள் ஒன்றுக்கு ஏறக்குறைய 17,000 முதல் 20,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. ஆனால் தற்போது அவ்வெண்ணிக்கை 12,000 கூட எட்டவில்லை என அவர் சொன்னார். மேலும் இதற்கு முன் நாள் ஒன்றுக்கு 1,450 பேருந்துகள்
ஊழியர்கள் சேவையில் செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவ்வெண்ணிக்கை 700ஆக குறைந்துள்ளது. கோவிட்-19 தொற்றை தடுக்க வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன் பயணிகள் முகக்கவசம் அணிவதை டிபிஎஸ் தொடர்ந்து உறுதி செய்து வருவதோடு பேருந்து முனையத்தில் உள்ள 15 நுழைவாயில்களிலும் கிருமி நாசினி திரவம் வைக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு ஒருமுறை பேருந்து முனைய வளாகத்தில் உள்ள அனைத்து தளவாடங்கள், மின் தூக்கி, மின் படிக்கட்டு, இருக்கைகள் ஆகியவற்றை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வேளையில் பயண டிக்கெட்டுகளை இணையத்தின் மூலம் வாங்க பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுவதாக ரோஸ்லான் ஷாரிஃப் கூறினார். தலைநகரில் AADK தேசிய போதைப்பொருள் துடைத்தொழிப்பு நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் ஓப்ஸ் டெர்மினல் திட்டத்தை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு ரோஸ்லான் ஷாரிஃப் செய்தியாளர்களிடம் பேசினார். குறிப்பிட்ட தரப்பினருக்கு வங்கி கடனை திரும்ப செலுத்துவதில் வழங்கப்பட்ட தளர்வு நீட்டிக்கப்படும் எனவும் குறிப்பிட்ட வங்கிகள் அதற்கு உதவ முன் வருவதாகவும் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் வெளியிட்ட அறிவிப்பை நிதி அமைச்சு வரவேற்றுள்ளது. அரசாங்கம், பேங்க் நகாரா, வங்கித்துறை ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பு கடன் பெற்றவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதோடு பொருளாதாரத்தையும் மீட்சுற செய்யும் என நிதி அமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ ஜாஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். கட்டம் கட்டமாக மீண்டும் செயல்பட தொடங்கிய பொருளாதார நடவடிக்கைகள் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது மறுப்பதற்கில்லை. நாட்டின் ஏற்றுமதி 8.8 விழுக்காட்டிலிருந்து 8,290 கோடி ரிங்கிட் வரை லாபத்தை ஈட்டியுள்ளது. அதாவது கூடுதலாக 2,090 கோடி ரிங்கிட் வருமானம் பெறப்பட்டுள்ளது. அதேவேளை தொழில்துறை வெளியீடுகளுக்கான குறியீடு கடந்த மே மாதத்தில் பதிவான விழுக்காட்டை காட்டிலும் 18.2 விழுக்காடு உயர்வு கண்டுள்ளது. தயாரிப்பு துறையில் 25.9 விழுக்காடு உயர்வும், மின்சாரத்துறையில் 13.7 விழுக்காடு உயர்வும் பதிவு செய்யப்பட்டதாக தங்கு டத்தோ ஸ்ரீ ஜாஃப்ருல் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முதன்மை தொடர்பு சேவை நிறுவனங்களுடன் இணைந்து தொடர்பு பல்லூடக அமைச்சும் அதன் கீழ் இயங்கும் நிறுவனங்களும் முழுமையான இலக்கவியல் கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அத்திட்டத்துக்கான வியூக பேச்சுவார்த்தைகள் தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு ஆய்வு கூடத்தில் நடைபெற்று வருவதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். முதல் 2 வாரங்களுக்கு தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு ஆய்வுக்கூடத்தில் நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில் தேசிய நோக்கத்திற்கு ஏற்ப நாடு முழுக்க அகண்ட அலைவரிசை சேவையையும் அதன் தரத்தையும் மேம்படுத்த கொள்கை அளவில் இணக்கம் காணப்பட்டுள்ளது. அது தவிர்த்து புறநகர் பகுதிகள் உட்பட நாடு முழுவதும் தொடர்பு சேவையை மேம்படுத்தும் நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்தப்படும் என டத்தோ சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். நடப்பிலுள்ள இலக்கவியல் உள்கட்டமைப்பின் தகவல்களும் பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்படும் இதர தரவுகளும் மேம்படுத்தப்படுவதால் இத்திட்டம் இன்னும் சிறந்த பலனை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பில் தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு ஆய்வுக்கூடத்தில் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கி வரும் அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சர் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் இலக்கவியல் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டம் குறித்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை முடிவு அடுத்த மாத மத்தியில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக டத்தோ சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்றின் தாக்கமாக வருமானம் இன்றி பரிதவிக்கும் படைப்பாற்றல் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் பெஞ்சனா தேசிய பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பல்வேறு உதவி திட்டங்களுக்கும் உதவி தொகைக்கும் இம்மாதம் தொடங்கி விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக இசையமைப்பாளர்கள், மேடை கலைஞர்கள், இலக்கியவாதிகள், நாட்டுப்புற கலைஞர்கள், சமையல் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் ஆகியோருக்கு உதவ அரசாங்கம் மை கிரியேட்டிவ் வெஞ்சர் நிறுவனத்திடம் அந்த ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. தேசிய பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் கீழ் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கும் அந்த வசதிகளை கலை படைப்பாளிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வர் என மை கிரியேட்டிவ் வெஞ்சர் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ரீசா சயான் தெரிவித்தார். பெருந்தொற்றின் தாக்கத்தினால் வருமானமின்றி அல்லல்படும் கலைஞர்கள் எவராக இருப்பினும் அவர்களுக்கு உதவும் கடப்பாட்டை தமது நிறுவனம் கொண்டிருப்பதாக ரீசா சயான் சொன்னார். ஒளி, கலை, இசை, இலக்கியம் என எத்துறைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள்
பஞ்சானா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடனுதவிக்கு விண்ணப்பிக்க ஊக்குவிக்கப்படுகின்றனர். அவர்கள் தங்கள் படைப்புகளை உள்நாட்டில் மட்டுமின்றி அனைத்துலக சந்தையிலும் விரிவுபடுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கலை நிகழ்ச்சிக்கான உதவித்தொகை, இலக்கவியல் சந்தைக்கான உதவித்தொகை, முதலீட்டுக்கு ஏற்ற உதவி திட்டம் ஆகியவற்றை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி தனிநபருக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி அவர் தமது படைப்பை இலக்கவியல் வாயிலாக விளம்பரப்படுத்துவதோடு புதிய வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு உதவ ஃபேஸ்புக், கூகுள் போன்ற நிறுவனங்களுடன் மை கிரியேட்டிவ் வெஞ்சர் ஒத்துழைக்கிறது. கெடா அரசாங்கம் வழங்கிய நிலங்களை அதன் உரிமையாளர்கள் பன்மடங்கு லாபத்துக்காக அந்நிலங்களை சிறு பகுதிகளாக பிரித்து இடைத்தரகர்களுக்கு விற்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு நிலத்தை வாங்கி விற்கும் நடவடிக்கைகளை நில அலுவலகத்தில் முறையாக பதிவு செய்ய முடியாது. அது எதிர்காலத்தில் அந்நிலத்தை வாங்கும் தரப்புக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என மாநில மந்திரி பசார் முகமது சனூசி மட்னூர் கூறினார். அவ்வாறு நிலத்தை சிறு சிறு பகுதிகளாக விற்பதற்கு முன் நில உரிமையாளரும் நிலத்தை வாங்குவோரும் நில அலுவலகத்தின் ஆலோசனையை பெற வேண்டும். முறையாக பதிவு செய்யப்படாமல் நிலத்தை விற்கும் அல்லது வாங்கும் நடவடிக்கைகளால் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நிலங்களில் வீடு கட்ட விரும்புவோர் சிரமத்தை எதிர்நோக்கலாம். அதனால் இத்தகைய அணுகுமுறையை தவிர்க்குமாறு முகமது சனூசி மட்னூர் இடைத்தரகர்களையும் சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களையும் கேட்டுக்கொண்டார். கெடா பாலிங்கில் கடந்த 20 ஆண்டுகளாக வசித்து வரும் 77 தகுதி பெற்ற குடியிருப்பாளர்களுக்கு நில பத்திரத்தை எடுத்து வழங்கிய பின்னர் முகமது சனூசி மட்னூர் செய்தியாளர்களிடம் பேசினார். மாநில அரசாங்கம் கிராமப்புற மக்களுக்கும் பல ஆண்டுகளாக நிலங்களை மேம்படுத்தி வரும் தோட்ட தொழில் முனைவர்களுக்கும் முன்னுரிமை வழங்குவதாக அவர் கூறினார். மலாக்கா நீரிணை பகுதியில் சுமார் 1500 வண்ணாத்தி குருவிகளை இந்தோனேசியாவிற்கு கடத்த முயன்ற 2 கள்ளக்குடியேறிகளையும் 2 மலேசியர்களையும் மலாக்கா மற்றும் நெகிரி செம்பிலான் மாநிலங்களின் மலேசிய கடற்படை அமலாக்க அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்கள் 4வரும் 33 முதல் 55 வயதுக்கு உட்பட்டவர்கள் என மலாக்கா நெகிரி செம்பிலான் மாநில கடற்படை இயக்குனர் கேப்டன் ஹாரிஸ் ஃபட்சிலா அப்துல்லா தெரிவித்தார். இன்று அதிகாலை மணி 2:15 வாக்கில் மலாக்கா புலாவ் பசாரிலிருந்து 1.9 கடல் மைல் தொலைவில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது அவ்விரு படகுகளுடன் அந்த 1500 வண்ணாத்தி குருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேகிக்கும் வகையில் அவ்விரு படகுகளும் மிகவும் நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருந்ததாக கேப்டன் ஹாரிஸ் ஃபட்சிலா அப்துல்லா கூறினார். அச்சோதனையில் அவர்கள் 3 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய வண்ணாத்தி குருவிகளை கடத்திச் செல்ல முயற்சித்தது தெரிய வந்தது. தடுத்து வைக்கப்பட்ட 2 கள்ளக்குடியேறிகளிடமும் முறையான அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை. 2012ஆம் ஆண்டு மலேசிய சோதனை மற்றும் தனிமைப்படுத்தும் சேவை சட்டம் மற்றும் 1959, 63ஆம் ஆண்டு குடிநுழைவு சட்டத்தின் கீழ் மேல் விசாரணையை தொடர அந்த 4வரும் தடுத்து வைக்கப்பட்டனர். தொடக்கக்கட்ட விசாரணையில் இந்தோனேசியாவில் வண்ணாத்தி குருவிகளுக்கு தேவை அதிகரித்துள்ளதால் அதனை கடத்திச் செல்ல அவர்கள் முயற்சித்தது தெரிய வந்ததென கேப்டன் ஹாரிஸ் ஃபட்சிலா அப்துல்லா தெரிவித்தார். ஒரு சில மலேசியர்களும் இந்த கடத்தல் நடவடிக்கையில் உடந்தையாக இருப்பதாக நம்பப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட படகுகளின் மதிப்பு குறைந்தது 3 லட்சம் ரிங்கிட்டாக இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து மீண்ட கோடீஸ்வரரின் அலுவலகம் ஏழைகளுக்கான சிகிச்சை மையமாக உருமாற்றப்பட்டது. இந்தோனேசியாவில் மனித இயந்திரங்கள் பங்கேற்ற நூதன பட்டமளிப்பு விழா. விவரம் உலக நடப்பில். தேசிய கோட்பாடுகள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல், அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல், நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
அமெரிக்கா ஜெர்மனியில் உள்ள அதன் 11,900 துருப்புகளை மீட்டுக் கொள்ளவிருப்பதாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் மார்க் எஸ்பர் அறிவித்துள்ளார். இராணுவத்தை சீரமைப்பதில் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கும் வியூக நடவடிக்கை அதுவென பென்டகன் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதனை மறுத்துள்ள அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெர்மனியை தண்டிக்கும் நோக்கிலேயே அங்குள்ள அமெரிக்க துருப்புகளின் எண்ணிக்கையை குறைத்திருப்பதாக கூறியுள்ளார். தற்காப்பு அரணை வலுப்படுத்துவதில் ஜெர்மனி செலவிடும் ஒதுக்கீட்டில் அதிருப்தி கொண்டதால் அந்நாட்டை தண்டிக்கும் நோக்கில் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் தெளிவுபடுத்தினார். ஐரோப்பாவை தற்காப்பதில் ஜெர்மனி நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என அவர் குற்றஞ்சாட்டினார். ஐரோப்பாவையும் ஜெர்மனியையும் காப்பதற்கு அமெரிக்க துருப்புகள் போராடி வருகின்றன. ஆனால் ஜெர்மனி அவ்விவகாரத்தில் மெத்தனமாக நடந்து கொள்வதை அவர் சாடினார். குறிப்பாக தற்காப்புத்துறைக்கு அந்நாடு ஒதுக்கும் தொகை மனநிறைவாக இல்லை என ட்ரம்ப் கூறினார். அண்மைய காலமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் வர்த்தக நிலைகளில் பதற்றம் அதிகரித்து வருவதால் ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க துருப்புகளின் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டத்தை அவர் கடந்த ஜூனில் அறிவித்திருந்தார். உலகை அச்சுறுத்தி வரும் கோவிட்-19 தொற்று தொடர்பில் வாஷிங்டனில் G7 அமைப்பின் தலைவர்கள் கூட்டத்தை நடத்த ட்ரம்ப் முன்வைத்த யோசனையை ஜெர்மனிய பிரதமர் ஏங்கலா மெர்க்கல் நிராகரித்தார். அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்ற நிலை அதிகரித்தது. செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாத வாக்கில் கோவிட்-19 பெருந்தொற்றுக்கான தடுப்பு மருந்துகளை தயாரிக்கும் பணிகளை துவங்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இதர மேற்கத்திய நாடுகளை காட்டிலும் ரஷ்யாவே கோவிட்-19 தடுப்பு மருந்தை மிக விரைவில் கண்டுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அச்செய்தியின் மேல் விவரங்களுடன் மேலும் சில உலக நடப்புகளை காண்போம். மாஸ்கோவில் உள்ள ஆய்வுக்கூடத்திலும் சைபீரியாவில் உள்ள ஆய்வுக்கூடத்திலும் அவ்விரு கோவிட்-19 தடுப்பு மருந்துகள் குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாஸ்கோவில் பரிசோதிக்கப்பட்டு வரும் தடுப்பு மருந்து செப்டம்பரிலும், சைபீரியாவில் பரிசோதிக்கப்படும் தடுப்பு மருந்து அக்டோபரிலும் வெளியிடப்பட உள்ளதாக ரஷ்யாவின் துணை பிரதமர் தத்யானா கோலிகோவா நம்பிக்கை தெரிவித்தார். ரஷ்யாவில் இதுவரை 8,28,000 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மரண எண்ணிக்கை 13,600 அதிகரித்துள்ளது. அத்தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் ரஷ்யா 4வது நிலையில் உள்ளது. அமெரிக்காவில் கோவிட்-19 தொற்றால் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 1,50,000 தாண்டியுள்ளதாக ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அமெரிக்க ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் தகவல் வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி மாத இறுதியிலேயே அமெரிக்காவின் முதல் உயிர் இழப்பு பதிவு செய்யப்பட்டது. அந்நாட்டில் இதுவரை 43,80,000 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட்-19 அச்சுறுத்தலால் உரிய சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளுடன் முஸ்லிம்கள் இவ்வாண்டுக்கான ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொள்கின்றனர். யாத்ரீகர்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு 10,000 பேர் மட்டுமே அந்த 5 நாள் யாத்திரையில் கலந்து கொள்ள சவுதி அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. தொற்று பரவலுக்கு முன் கடந்த ஆண்டில் மட்டுமே உலகம் முழுவதிலும் இருந்து 25 லட்சம் மக்கள் அங்கு திரண்டு மெக்கா புனித தலம் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவ்வாண்டு சற்று மாறுபட்ட சூழலில் அப்புனித தலம் களை இழந்து காணப்படுகின்றது. முகக்கவசம் அணிவது, தூர இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட நடைமுறைகளை யாத்ரீகர்கள் பின்பற்றுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து ஸ்காட்லாந்தில் உள்ள ஹெரியட் வார்ட் பல்கலைக்கழகத்தில் பெருந்தொற்று காலகட்டத்தில் இருந்து அயராது பாடுபட்டு வரும் சுகாதார பணியாளர்களின் சுமையை குறைக்கக்கூடிய மனித இயந்திரங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. 2014ஆம் ஆண்டு ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட மனித இயந்திரமான பெப்பர் உட்பட இதர மனித இயந்திரங்களும் சுகாதார பணியாளர்கள் செய்யும் வேலைகளை செய்யக்கூடிய தன்மையுடையவை ஆகும். தொலைபேசி அழைப்புகளை விடுப்பது, சமையல் அறையில் தவறவிடப்படும் பொருட்களை கண்டறிவது போன்ற வேலைகளை செய்யும் இந்த பெப்பர் ரோபோ கொண்டுள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்த தொழில் முனைவர் ஒருவர் தமது அலுவலகத்தை ஏழை எளியோருக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கும் மையமாக மாற்றியுள்ளார். அம்மையம் 85 படுக்கைகளை கொண்டுள்ளது. கடந்த மாதம் 20 நாட்களுக்கு சூரத்தில் உள்ள தனியார் கிளினிக் ஒன்றில் சிகிச்சை பெற்ற காதர் ஷைக் எனும் அவர் சிகிச்சைக்கான கட்டணத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவ்வளவு பெரிய தொகையை நிச்சயம் ஏழைகளால் செலுத்த முடியாது என உணர்ந்த அவர் அதன் பின்னரே தனது அலுவலகத்தை ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மையமாக உருமாற்ற முடிவெடுத்ததாக கூறினார்.
இந்தோனேசியாவில் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக மாறுபட்ட முறையில் மனித இயந்திரங்களை கொண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பட்டதாரிகளுக்கு பதிலாக இந்த மனித இயந்திரங்கள் சான்றிதழை பெற்றுக்கொண்டன. சான்றிதழை பெற்றுக்கொள்ளும் சமயத்தில் இயந்திரத்தின் மீதுள்ள ஒளித்திரையில் சம்பந்தப்பட்ட பட்டதாரியின் முகம் காண்பிக்கப்பட்டது. இந்த பட்டமளிப்பு விழாவை நேரலையாக காண 2500 பட்டதாரிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இத்தாலிய சிரியா காற்பந்தாட்டம். நடப்பு லீக் வெற்றியாளர் யுவேந்தஸுடன் இணைந்து இன்டர் மிலான், அட்லாண்டா, லாசியோ ஆகிய அணிகள் அடுத்த பருவத்திற்கான வெற்றியாளர் லீக்கிற்கு முன்னேறுகின்றன. இதற்கிடையில் கடந்த திங்கட்கிழமை லீக் வெற்றியாளராக வாகை சூடிய யுவேந்தஸ் லீக் பட்டியலில் 13ஆம் நிலையில் இருக்கும் கலியாரி அணியிடம் 2-0 என்ற கோல்களில் அதிர்ச்சி தோல்வி கண்டது. கலியாரி அணியின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்ட நட்சத்திர ஆட்டக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான யுவென்டஸ் அணி ஆட்டம் தொடங்கியது முதலே எதிரணி கோல் முனைகளை நோக்கி தாக்குதலை பலப்படுத்தியது. ஆனால் எதிர்பாராத விதமாக கலியாரி அணியின் தாக்குதல் ஆட்டக்காரர் லூகா கயானோ 8வது நிமிடத்தில் தமது அணிக்கான முதலாவது கோலை புகுத்தி எதிர் அணியை நிலைகுலைய செய்தார். அந்த கோலை சற்றும் எதிர்பார்க்காத யுவென்டஸ் அணி ஆட்டத்தை சமப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தியது. ஆட்டத்தின் முதலாவது கோலை அடித்த பின்னர் கலியாரி அணி தற்காப்பு அரணை வலுப்படுத்தியதோடு எதிராளி தொடுத்த ஒவ்வொரு தாக்குதலையும் லாவகமாக முறியடித்தது. தாக்குதலை தொடுப்பதில் மட்டுமே யுவென்டஸ் அணி கவனம் செலுத்தியிருந்த வேளையில் உபசரிப்பு அணியின் மற்றொரு தாக்குதல் ஆட்டக்காரரான அர்ஜென்டினாவின் ஜிவானி சிமியோனி கலியாரி அணிக்கு மேலும் ஒரு கோலை முற்பாதி ஆட்டத்தின் கூடுதல் நிமிடத்தில் பெற்றுத்தந்தார். இரண்டாம் பாதி ஆட்டத்தை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட கலியாரி அணி தற்காப்பு அரணை பலப்படுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தியது. ஆட்டம் 2-0 என கலியாரி அணிக்கு ஆதரவாக முடிவுற்றது. அதிக கோல்களை புகுத்தும் ஆட்டக்காரருக்கு வழங்கப்படும் தங்க காலணிக்கு குறிவைக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு இவ்வாட்டத்தின் முடிவு ஏமாற்றத்தை அளித்தது. தற்போதைய நிலையில் சிரியாவில் 35 கோல்களுடன் முன்னணியில் இருக்கும் லாசியோவின் தாக்குதல் ஆட்டக்காரர் சிரோ இம்மொபிலே உடன் ஒப்பிடுகையில் 4 கோல்கள் குறைவாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கிறார். பிலிப்பீன்ஸில் கடந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று புதிய தேசிய சாதனையை படைத்த தேசிய தடகள வீரர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையை வழங்குவதாக கூறியிருந்த வாக்குறுதியை மலேசிய தடகள சம்மேளனம் நிறைவேற்றியுள்ளது. 12,750 ரிங்கிட்டை உட்படுத்திய அந்த ஊக்குவிப்பு தொகையை தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான அப்போட்டியில் நாட்டின் நட்பெயரை மேலோங்கச் செய்த மலேசிய தடகள வீரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக அச்சம்மேளன தலைவர் டத்தோ SM முத்து தெரிவித்தார். அனைத்துலக அரங்கில் நட்பெயரை மணக்கச் செய்வதில் தேசிய தடகள வீரர்கள் ஆற்றி வரும் பங்கிற்கு சம்மேளனம் மதிப்பளிப்பதாக டத்தோ SM முத்து கூறினார். சிறந்த அடைவு நிலையை வெளிப்படுத்துவதில் விளையாட்டாளர்கள் கொண்டிருக்கும் உத்வேகம் ஊக்குவிப்பு தொகை பிரச்சினையால் சீர்குலைவதை காண தாம் விரும்பவில்லை என்றார் அவர். கடந்த ஆண்டு தனது தேசிய சாதனையை தானே மும்முறை முறியடித்த சுத்தியல் எரியும் தேசிய வீரர் ஜெக்கி வோங் 3000 ரிங்கிட்டையும், நெடுந்தூர ஓட்டப்பந்தய வீரர் K பிரபுதாஸ், களிவூன்றி உயரம் தாண்டும் வீரர் இஸ்கண்டர் அல்வி, நீளம் தாண்டும் வீரர் ஆண்ட்ரே அனுரா அன்வார் ஆகியோர் தலா 1000 ரிங்கிட்டையும் ஊக்குவிப்பு தொகையாக பெற்றனர். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. கொன்றைவேந்தன் எனும் நீதி நூலிலிருந்து உற்சாகமான முயற்சியோடு இருப்பதே முன்னேற்றத்திற்கு அழகு என்கிறார் ஔவையார். இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.